நெறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் நான் சொல்லுவேன். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்குமே வந்து இது அஃபெக்ட் ஆறத நான் பார்க்குறேன். ஸோ நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நம்மள வந்து வச்சுக்கணும். அதான் நான் சொன்னேன் மறுபடியும் நான் சொல்றேன், ஐடி பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு டென்ஷனோடயே தான் இருக்கும். அவங்க லைஃப் ஓடிட்டே இருப்பாங்க. நைட் ஃபுல்லா தூங்க மாட்டாங்க. ஃபுல்லா நைட் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அப்ப தெரியாது. ஆனா அந்த குழந்தை பொறக்குது, கல்யாணம் ஆன பிறகு தான் அவங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்ட பத்தின ஒரு அறிவே வர செய்யும். ஐயோ! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து அப்படி ஆனாலும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. அதனால அக்குபங்க்சர் இருக்கும்போது நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமா தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நெறைய பேருக்கு பண்றோம். அதே மாரி இம்போடன்சின்னு சொல்லுவாங்க. ஆண்மை தன்மை குறைவுன்னு சொல்லிட்டு. அதுவுமே நெறைய பேரு வந்து டைவர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரீசனாவே கூட எடுத்துக்கிறாங்க. அந்த மாரி இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணலாம். அப்படின்னு கூட சொல்றாங்க. பட் அந்த மாதிரி ஒரு தன்மை இருந்தா கூட, நீங்க அத கூட நம்ம அக்குபங்க்சரால சரிப்படுத்த முடியும்.